Hi friends, நாம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா Acer 32 inch iPro series HD ready Google Smart TV பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த டிவில என்ன features and specification இருக்கு, நீங்க கொடுக்கிற காசுக்கு இது really worthable இல்ல அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல்ஸ் பார்த்துறோம். இதோட மாடல் நேம் பாத்தீங்கன்னா Acer iPro series. இதோட டிஸ்ப்ளே சைஸ் பாத்தீங்கன்னா 32 inches, அதாவது 80 cm ல இருந்து 81 cm வரைக்கும் இதோட டயகனல் இருக்கு. ஓரளவுக்கு சின்ன வீடுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட்டபிளான சைஸாவே இருக்கும். இதோட டிஸ்ப்ளே டைப் பாத்தீங்கன்னா LED டிஸ்ப்ளே. அது மட்டும் இல்ல இதோட ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா HD ready 1366 × 768 பிக்சல் ரெசல்யூஷன் கொடுத்திருக்காங்க. சோ இதோட ரெசல்யூஷன் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த டிஸ்ப்ளேக்கு பார்க்கிறதுக்கு. இதோட ரெஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்கன்னா 60 Hz கொடுத்திருக்காங்க. இதோட வியூவிங் ஆங்கிள் பாத்தீங்கன்னா 178 டிகிரி வைடு வியூ ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. சோ ஓரளவு 178 டிகிரி சைஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆங்கிள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிக்சர் குவாலிட்டியோட நீங்க வந்து பாத்துறலாம். இதோட கான்ட்ராக்ட் ரேஷியோ பாத்தீங்கன்னா 5000:1. இதோட ரெஸ்பான்ஸ் டைம் பாத்தீங்கன்னா 8 ms கொடுத்திருக்காங்க. சோ பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா இந்த 32 inches டிவி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்கானிக்கா ஒரு ரொம்ப குட் பிரசன்டோட வீடியோஸ் இல்லனா கேம்ஸ் எதுவானாலும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ப்ளே பண்ணிக்கலாம், இல்லனா பாத்துக்கலாம், இல்லனா வாட்ச் பண்ணிக்கலாம். இதோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் டைப் பாத்தீங்கன்னா Google TV based on Android 14 நியூ மாடல் OS இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. சோ இதன் மூலமா பாத்தீங்கன்னா நீங்க Google TV மூலமா பாத்தீங்கன்னா எல்லா OTT பிளாட்ஃபார்மையும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரன் பண்ணிக்கலாம். இப்ப Netflix-ஆ இருக்கலாம், YouTube-ஆ இருக்கலாம், அதர் OTT பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு Google சர்ச் யூஸ் பண்ணிக்கலாம். அதன் மூலமா பாத்தீங்கன்னா ஒரு மினி PC மூலமாவே பாத்தீங்கன்னா ரன் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கீபோர்ட் மூலமா யூஸ் பண்ணி Google சர்ச் மூலமாவே பாத்தீங்கன்னா வர்க்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் பாத்தீங்கன்னா Quad-Core ப்ராசஸர் இந்த டிவிக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட RAM சைஸ் பாத்தீங்கன்னா 1.5 GB கொடுத்திருக்காங்க. இதோட சவுண்ட் அவுட்புட் பாத்தீங்கன்னா 30 watts 2 high-fired ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதோட ஆடியோ டெக்னாலஜி பாத்தீங்கன்னா இத வந்து அவுட்புட்டா வந்து பாத்தீங்கன்னா Dolby Audio and 5 சவுண்ட் மாடல்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல 5 சவுண்ட் மாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மாடல், ஸ்பீச் மாடல், மியூசிக் மாடல், ஸ்டூடியோ மாடல் அண்ட் யூசர் மாடல். இந்த 5 மாடலே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கேம்ஸ் விளையாடும்போது ஒரு மாடல், இல்லனா மூவிஸ் பாக்கும்போது ஒரு மாடல், அந்த மாதிரி மாத்தி நீங்க வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கனெக்டிவிட்டி டைப் என்னலாம் கொடுத்திருக்காங்கன்னா உங்களுக்கு 2 ல இருந்து 3 HDMI போர்ட் வரைக்கும் உங்களுக்கு தராங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா இதுல 2 USB போர்ட் தராங்க. Wi-Fi dual band Wi-Fi கொடுக்கறாங்க. அதாவது 2.4 GHz இருந்து 5 GHz வரைக்கும் பாத்தீங்கன்னா இதல நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்பீடா இருக்கும். இந்த டிவிக்கு நீங்க Wi-Fi வயர்லெஸ் மூலமா ரொம்ப ஸ்பீடா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல ப்ளூடூத் பாத்தீங்கன்னா 5.2 கொடுத்திருக்காங்க. எத்தர்நெட் போர்ட் 1 கொடுத்திருக்காங்க. AV இன்புட் இருக்கு, அதே மாதிரி RF இன்புட் இருக்கு. ஹெட்போன் ஜாக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3.5 mm ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த டிவியோட டோட்டல் வெயிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 kg வரைக்கும் இருக்கும். இதோட பவர் கன்சம்ப்ஷன் பாத்தீங்கன்னா 55 watts வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் டைம்லயும் 0.5 watts பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் பையா இருக்கும். இதோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா டோட்டலா அப்ராக்ஸிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா 71.6 வந்து சென்டிமீட்டர் வித்லயும் 42.4 சென்டிமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்லயும் 8 சென்டிமீட்டர் பாத்தீங்கன்னா டெப்த்லயும் இருக்கு. சோ இது வாரண்டி டிபிக்கலி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் காம்பனன்ஸ் தராங்க. 1 இயர் வாரண்டி உங்களுக்கு தராங்க. சோ இந்த டிவியோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே 10,000 ல இருந்து 12,000 குள்ள இருக்கு. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ல என்ன பாத்தீங்கன்னா 10,000 ல இருந்து 11,000 கே நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். மேக்ஸिमम 10,000 ல இருந்து 10,400 இல்லனா 10,600 இல்லனா 10,700 இந்த ரேஞ்சில வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசன்ட் டைம்ல Flipkartல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பை பண்ணிக்கலாம். அந்த லிங்க் கூட இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அத கிளிக் பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கலாம். சோ ஓரளவுக்கு இந்த 32 inch Acer iPro series TV வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டபிளான ஒரு சின்ன வீடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் கம்ஃபர்ட்டபிளான டிவியா இருக்கும். இதுல கேம் ப்ளே பண்ணிக்கலாம், இல்லனா நல்ல மூவிஸ் வாட்ச் பண்ணிக்கலாம், ஆடியோஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். OTT பிளாட்ஃபார்ம்ல எந்த ஒரு OTT பிளாட்ஃபார்மா இருந்தாலும் அதே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுல மூவிஸ் வாட்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல Google சர்ச், அதோட Play Store மூலமா Google சர்ச் இன்ஜினை யூஸ் பண்ணி அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினி சிஸ்டம் யூஸ் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஆபரேட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.